இன்றைக்கி சிவராத்திரி கும்பிட்ற நைட்டு அதுக்கான பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். அதில் ஆயிலும் ஊற்றிட்டேன், கடுகும் போட்டேன். கடுகு பொரியுது. இப்போ அதில் வந்து கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எதுக்கு நம்ம தாளித்து வச்சுருக்கோன்னா கொட்டைக்காக. என்னென்ன கொட்டைனா வேர்க்கடலை, காராமணி, அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை, வெள்ளை சுண்டல், ஒயிட் சுண்டல் எல்லாமே. இது எல்லாமே வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு 6 விசில் வச்சு இப்போ இதில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்து விட்டோம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அது ட்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்துட்டேன். இதில் ஒரு காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சுண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாகா இடியாப்பு மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹாட் வாட்ரு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூர்ண கொழுக்கட்டைக்கு இதுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். அதை மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பூர்ணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறேன். பூர்ணம் வந்து ஒரு அழாக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட அதே ஒரு அழாக்கு வெல்லத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் 2 ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் வந்து கொழுக்கட்டைக்கான பூர்ணம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையை தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஒரு வாழை இலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த வாழை இலையில் வந்து நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவை வச்சு தட்டிட்டு இதுக்குள்ளே பூர்ணம் எடுத்து வச்சிடலாம். நல்லா ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக தட்டி வச்சா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் வாழை இலை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பூர்ணம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே இலைச்சி மூடிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண பூர்ண கொழுக்கட்டை நல்லா வந்துடுச்சு வாழை. அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஆவிரியில் வேக வச்சுக்கலாம். அது ஒன்று ஒன்றா எடுத்து வாழை இலையில் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சூடான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ பிளேட் போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடாகினோடனே நம்ம பிளேட்டுக்கு பாத்திரத்துலேருந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள், சுட சுட ஆவிரி